இந்த படம் பயங்கரமாக ஒரு தாட் ப்ரொவோக்கிங்கான மூவியாகவே இப்போ மாறி இருக்குது. ஏன்னா பார்த்ததுக்கப்புறமா ஒரே யோசனை, இவர் என்ன சொல்ல வந்தார், ப்ளஸ் அட் த சேம் டைம் இது இன்கேஸ் இப்படி நடந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அது மைண்ட் ஃபுல்லாகவே அதுவே தான் ஓடிட்டு இருக்கு. ஸோ பை த வே இப்போதைக்கு நம்ம ஸ்டீவன் ஸ்பில்பர்கோட நம்ம நியூவான மூவி டிஸ்க்ளோஷர் டே வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வெறும் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது, தமிழ் டப்லாம் பண்ணலை. அண்ட் இந்த படம் வந்து பார்க்க முன்னாடி எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, அவர் தானே ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ்லாம் நம்ம அவர் எப்போதுலேருந்து பார்த்துட்ருக்கோம், ஜொராசிக் பார்க், ஈடி அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவரோட விஷன் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கிரேஸ்க்காக தான் இந்த என்டையர் மூவியை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு வந்தேன். ஏன்னா ஸ்டீவன் ஸ்பில்பர்கோட மூவியெல்லாம் எப்படி மிஸ் பண்ணுறது, அண்டு அதனால் கண்டிப்பாக ஓகே படத்தை போய் பார்த்துடலாம். அண்ட் படம் பார்க்கும்போது கூட சில விஷயங்கள்லாம் வந்து பயங்கர யூனிக்காக இருந்தது. மெயினாகவே சில கேமரா ஆங்கிள் ஒர்க்ஸ்லாம் இது வரையும் வேறு எந்த ஒரு மூவியில் லைக் பார்த்துருப்போம். பட் இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ஷனான ஒரு கேமரா ஆங்கிள் ஒர்க்லாம் நீங்கள் வேறு எங்கேயோ பார்த்துருக்க முடியாது. அந்த மாதிரியான சில விஷயம்ஸ்லாம் உள்ளே காமிக்கும்போது செம்மையாக இருந்தது. பட் படத்தோட இப்போ ஸ்டோரி சைடில் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இவர் லைக் அந்த டைட்டிலே சொல்லிட்டாங்க, ஒரு டிஸ்க்ளோஸ் பண்ணுறாங்க அண்ட் அந்த டிஸ்க்ளோஷர் டே நடக்க போகுது. அண்ட் அது எப்படி ஆகும் அந்த ஒரு ஜேர்னி தான் நீங்கள் ஃபுல்லாக இந்த படத்தில் பார்ப்பீங்க. அதனால இந்த படம் பார்க்கும்போதுலாம் எனக்கு மைண்டில் யோசிச்சுது, இது நம்ம நார்மலான இன்கேஸ் இந்த கமர்ஷியல் மூவி லவர்ஸ் ஆர் இது முன்னாடி ஸ்டீவன் ஸ்பில்பர்கோட எல்லாம் கொஞ்சம் ஆக்ஷன் பேக்கான அந்த கமர்ஷியல் படம்லாம் பார்த்துருப்பாங்களா, அவங்க டேரெக்டாக அந்த மூவியை பார்த்து அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சைக்கலாஜிக்கல் மூவியாகவும் ஸ்லோ ஃபேஸ் ட்ராமா பேஸ்ட் மூவியாக தான் உங்கள் ஃபுல்லாகவே போயிருக்கு. அதனால் நீங்கள் இன்கேஸ் ஆக்ஷன் பேக்காவோ இல்லை பயங்கரமான விஷுவல்ஸ் எதிர்பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னா அப்படி இந்த படத்தில் இருக்காது. ஆனால் அதுக்குன்னு படம் வந்து மொக்க இல்லை ஸ்லோ டவுன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவரோட ஒரு தாட் அண்ட் விஷன் இருக்குது, அதை ப்ரில்லியண்ட்டாக ட்ராமா மூலியமாக கொண்டு வந்திருக்காங்க. மெயினாகவே எமிலி பிளண்டோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் எக்ஸ்ட்ரீமு. நிறைய ஷார்ட்ஸ் இருக்குது படத்தில், அதெல்லாம் ஃபுல்லாக சிங்கிள் டேக்கில் இருக்கும், லைக் எந்த ஒரு கட்டே இல்லாமல். அதெல்லாம் பார்க்கும்போது செம லைக் நல்லபடியாக பண்ணியிருக்கீங்களே, அவ்வளோ சூப்பரான ஒரு என்டையர் சீனே வந்து அந்த க்ரியேட் பண்ணுவாங்க. ப்ரில்லியன்ட்டு. ஆக்சுவலி ஒரு எல்லா மூவியோட எண்டிங் பார்த்தீங்கன்னா அது பர்ஃபெக்ஷனாக ஒரு கன்க்ளூட் மாதிரி ஆயிரும். பட் இந்த படத்தில் வந்து அது கன்க்ளூடே பண்ணலை. அது சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும். ஸோ அதனால் இந்த டெப்த்தாக சொல்ல மாட்டேன். பட் அது எண்டிங் வந்து என்னடா அது என்ன சொல்ல வராங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு கொஷின் மார்க் கூட விட்டாங்களா. ஸோ அது வந்து ஆக்சுவலி நம்மளே கேட்குற மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ரியலாகவே நம்ம உலகத்தில் நடக்குது தான், அதை பப்ளிக் எப்படி அதை ரியாக்ட் பண்ண போகிறாங்க, எப்படி அதை வந்து அக்செப்ட் பண்ண போகிறோம். அண்ட் இப்போதைக்கு ரீசெண்டான சினாரியோஸ் வேறு இந்த மாதிரி தானே போயிட்டு இருக்கு. லைக் யூஎஃப்ஓ ஏலியன்ஸ்லாம் இருக்க மாதிரியெல்லாம் வந்து யூஎஸ் சைட்லேருந்தே கொஞ்சம் டிஸ்க்ளோஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தாட் ப்ரொவோக்கிங் தான். வாட் இஃப் உண்மையாகவே இதெல்லாம் நடந்துட்டு இருக்கோ, ஏன் இவரோட எவ்வளோ மூவிஸ் நம்ம பார்த்துருக்கோம், பட் இந்த டைமில் ஏன் இவர் இந்த மாதிரி ஒரு படத்தோடு கொண்டு வரணும். இவர் நினச்சா நல்ல ஒரு கமர்ஷியல் படம் பயங்கரமான ஹை ஆக்ஷன் பேக்கான மூவி வச்சுட்டு கலெக்ஷன் எங்கேயோ கொண்டு போகலாம், பட் அவர் ஏன் இந்த மூவியை கொண்டு வராரு. ஸோ இந்த மாதிரி ஒரு தாட்டோடு போயிருக்கு. ஸோ ஜென்ரலாக பார்க்கும்போது இந்த மூவி வந்து ஃபார் மெச்சூர் ஆடியன்ஸ்க்கு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணணும். இன்கேஸ் ரியல் லைஃப்பில் ரியலான ஒரு இதில் இந்த மாதிரி ஒரு ஏலியன் இருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஏன் அதை மறைக்கணும் அண்ட் பப்ளிக் ஏன் அது தெரியக்கூடாது. இன்கேஸ் தெரிஞ்சால் என்னென்னலாம் பிரச்சனை வர முடியும். ஸோ அந்த ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, அதுதான் படத்தோட ஒரு மெயின் கான்செப்டே. அண்ட் அந்த கான்செப்ட் தான் வந்து ஸ்பில்பர்க் வந்து இப்போதைக்கு அவர் ஏன் இந்த டைமில் சொல்கிறாருன்னு தான் எனக்கு ஒரு டவுட்டாக. பட் ஓகே, அது ரியாலிட்டி என்ன வேணால் இருக்கட்டும். ஆஸ் எ மூவி வைஸில் பார்க்கும்போது ப்ரில்லியண்ட்டாக இருந்திருக்கு. இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு பியூர் ட்ராமா ஃபேஸ் ஆன ஒரு மூவி அண்டு கொஞ்சம் தாட் ப்ரொவோக்கிங் ஆன ஒரு மூவி, லேஸாக சைக்காலஜிக்கல் மீன்ஸ் உங்களை வந்து யோசிக்க வச்சுருக்கு, அதுதான் அந்த சைக்காலஜிக்கலான ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு படம் எதிர்பார்க்குறவங்க அண்ட் ஸ்பில்பர்கோட அந்த விஷனுக்காக ஆனால் இந்த படத்தை போய் நீங்கள் பார்க்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு ஹை ஆக்ஷன் பேக்கு பயங்கரமான விஷுவல்ஸு அப்படியே ஃபாஸ்ட் ஃபேஸிங்காக இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா அப்படி இந்த படத்தில் இருக்காது. ஸோ அதெல்லாம் ஓகே ப்ரோ. ஃபைனலாக என்ன சொல்ல வரீங்கன்னா, எனக்கு படம் பிடிச்சிருக்கு, நல்லா தான் இருக்குது. நான் வந்து என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். எனக்கு சில விஷயங்கள்லாம் வந்து படத்தில் ரொம்ப யூனிக்காகவோ புதுசாக காமிச்சிருந்தாங்களா, அதெல்லாம் ப்ரில்லியண்ட்டாக பண்ணியிருந்தாங்க. அதனால் நான் இந்த படத்தை வந்து லைக் பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக ரெக்கமெண்ட் தான் பண்ணுவேன். பட் அந்த ஜான்ரா வயசில் ஆளுங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து பாருங்கள். அண்ட் அப்புறமா வந்து ப்ரோ மொக்கையாக இருக்குது, ஃபுல் ட்ராமாவாக இருக்குதுன்னெலாம் சொல்லவே கூடாது. ஏன்னா இது வேறு ஜான்ரா, ஓகேங்களா. உங்களுக்கு அந்த கேட்டகிரி அந்த ஜான்ரா பிடிக்கலன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணுறது தான் நல்லது. அண்ட் பை த வே தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் நான் வந்து இந்த படத்துலேருந்து ரொம்பலாம் எதிர்பார்க்கல. நான் நினச்சதே வந்து கொஞ்சம் இன்டெப்த்தான ஸ்டோரி அண்டு நல்ல ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸோடு பார்த்தாலே படம் செம்ம. அண்ட் அதுதான் இந்த மூவியில் இருந்திருக்கு. அண்ட் பை த வே அதுக்காக கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போதைக்கு வெறும் இங்கிலீஷில் மட்டும் தான் இருக்குது, தமிழ் டப்பில் வரல. அண்ட் இன்கேஸ் தமிழ் டப்பில் ஃப்யூச்சரில் வருமானு கேட்டிங்கன்னா பார்ப்போம், மேபி ஓடிடி ரிலீஸ் அப்போ கூட கொண்டு வரலாம். அண்ட் அதனால் இப்போதைக்கு தேட்டரில் நல்லபடியாக தான் இருந்திருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதான் நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ரிவ்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.